போலாமா? எங்க இந்த விலாசம் எங்க இருக்கு? என்ன நாட்டுப்புறமா? ஆமாங்க. நீங்க எல்லாம் சிட்டிக்கு வந்தா எங்களுக்கு வேலை இல்லாம போகுது. சாவு கிராக்கி. சாவு கிராக்கியா? பட்டணத்துல இருக்கிறவங்க சாவே மாட்டாங்களா? அதான் பட்டணத்துல ஜனத்தொகை கூடி போச்சு. பிள்ளையாரப்பா, உன்னை நம்பிதான் பட்டணத்துக்கு வந்திருக்கிறேன். ஒரு நல்ல வழி காட்டுப்பா. நல்ல வழி நமக்கு காட்டு. மஞ்சுபா, பரவாயில்லையே, பட்டணத்துல கூட நல்லவங்க இருக்கீங்களா? எல்லாரும் நம்மள மாதிரி நினைக்காதப்பா. தெரிடாதே பாப்பா, தெரிடாதே. சாமி, தர்மம் பண்ணுங்க சாமி. பர்சு காணும்பா. நான் எடுக்கலப்பா. என்ன பண்றீங்க? இந்தாப்பா, துட்டு கேட்டா வக்கீலன்னு சொல்லு. அதுக்கு என்னத்துக்கு என்ன திருட நாக்காங்க? 10 ரூபா டீ சாப்பிடு. பிள்ளையாரப்பா, இப்பதானே ஒரு நல்ல வழி காட்ட சொன்னேன். இப்படி ஒரு வழியை காமிச்சிட்டிய. ஒரு பிச்சைக்காரன்டே பிச்சை எடுக்க வச்சிட்டிய. போலீஸ் உள்ள தள்ளுறியா? வாங்கிட்டியா? எங்க பாஸ் அமானுல்லாக்கான வெளியே விடு. மெயின் பஜார்ல பட்ட பகல 2 பேரும் ஓட ஓட வெட்டிருக்காயா? அவனை விட முடியாது. யூ கேன் கோ. மரியாதையா கான்ஸ்டபிள் எல்லாம் லாக்கப்புக்குள்ள போக சொல்லு. கொஞ்சம் கத்தியாடு. மரியாதைக்குரிய காவல்துறை கான்ஸ்டபிள் அவர்களே, எல்லோரும் லாக்கப்பிற்குள் செல்லுங்கள். மரியாதை போதுமா? ஒன்னையும் சேர்த்தா என்னையுமா? ஒரு சின்ன வேண்டுகோள். கைதியை லாக்கப்ல இருக்கும்போது நான் பிரியாணி வாங்கி கொடுப்பேன். எனக்கு வாங்கி கொடுப்பீங்களா? ஸ்பெஷலா வாங்கி தரேன். போலீஸ் வேலையோட லாக்கப்பே பெட்டர். இவ்வளவு பெரிய ரவுடியை பிடிச்சு கொடுத்திருக்கீங்களே, நீங்க யாரு? ஜேம்ஸ் பாண்டா? டாக்டர் நோவா? கோல்டன் ஐயா? அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் போயிட்டாங்க. பரவாயில்ல. இவ்வளவு பெரிய கேடிகளை பிடிச்சு கொடுத்த வீரன், எனக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுத்த மகான், இவர் கண்டிப்பா கிரிமினலா இருக்கவே முடியாது. இவங்கிட்ட தான் காலையில பர்ஸ் அடிச்சு போலீஸ்ல மூடிக்கின இப்ப வீட்டுக்கு தேடி வந்திருக்கான். சந்தேகமே இல்ல, இவன் சிபிஐ காரன். உசார சாமான் வச்சு போறான். அதெல்லாம் நம்ம கிட்ட இல்லாத சாமானா. இப்ப பாரு, வெள்ளக்கார மாதிரி நடக்கிறேன் பாரு. கமால் காட்டலாமா? பயப்பட மாட்டான். சாங் பத்தியார் பொங்கல் இருக்கு. பெருசு இந்த ஏரியாவுக்கு நான் ரவுடி. கொஞ்சம் பயந்த மாதிரி மூஞ்சில ஷேக் காட்டு, இல்லன்னா ஏன் சின்ன இல்ல இந்த பயிலுக்கு என்ன மதிக்க மாட்டாங்க, மிதி பாருங்க. ஆமா, என்ன வேணும் உனக்கு? எனக்கு வேணாம். காலையில உங்ககிட்ட பர்ச களவாண்டீங்களே, அந்த பர்ச திருப்பி கொடுங்க. சொல்றா சொல்றா, எடுத்துக்க. இந்த காலி பர்சுக்கா இவ்வளவு அலைஞ்ச? உள்ள நல்லா பாருப்பா. இதுதான் முக்கியம். நம்ம ரூட்டே இதுலதான் இருக்கு. எழுதிருக்கானா? நமக்கு படிக்க தெரியாது. ஸ்ட்ரைட் ஐஏஎஸ் கபாலி. நம்ம கபாலி அண்ணாமலை பால்வண்டி கபாலி. சித்தப்பு
ஓடியாங்க 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 பாருங்க நாய் கட்ச சித்தப்பா என்ன சித்தப்பா கோடிங்க நீமா அது ஒண்ணு இல்லப்பா இது சிட்டில வந்து இறங்கும் போத கையில துட்டு இல்ல கையில கஷ்டம் இவ்வளவு பெரிய பர்ஸ் தம்மா துட்டு பேப்பர் உள்ள அப்புறம் சோத்துக்கு லாட்ரி பழைய பேப்பர்லாம் பொறுக்கின்னு தெரு தெருவா அலைஞ்சுன்னு இருந்தது இது அப்புறம் நான் தான் பார்த்து இதுக்குன்னு வந்தேன் இத எருமை பண்ணி யார ஏண்டா யார பாத்திர பஞ்சக்காவடி உன்னை வெட்டி 2 கூடா போடல ஏன் இப்படி கையில இதை வெட்டுறதுக்கு வச்சுக்கிறடா நாய் கடிச்சது பாதுகாப்புக்கு வச்சிருக்கிறேன் இந்தமா சண்டா இதையும் புடிமா ஏண்டா எங்கிட்டயா போடல அப்ப இது இல்லடா தூக்குடாங்களே டேய் டேய் ஏந்திரா கைலிங்களா பூரா முட்டை துட்டு ஏண்டா அலையறீங்க ஒன்னு போட்டேன்னா போடுறா போடு போடுறா அப்பறது விவரமான ஆளியா நீ பர்ச காலியா வச்சுக்கின்னு பணத்தை கோணி பையில பதுக்கி வச்சிருக்கிறிய நீ என்ன மாஜி மந்திரியா மந்திரி இல்லடா மந்திரியை விட விவகாரமானவன் நாட்டு புறத்தான் மந்திரியை மேல ஏத்துறவன் கீழே இறக்குறவன் இந்த பாரு என் பையன் கிட்டையும் பொண்ணு கிட்டையும் கொண்டு வந்து சேர்த்திய அதுக்காக இதை வச்சுக்க அப்ப இதெல்லாம் இது பூரா என் பையனுக்கும் பொண்ணுக்கும் மட்டும்தான் மாமா சித்தப்பா எப்படி இருக்குது துற மாதிரி இருக்குது அட போங்க மாமா நீங்க இந்த துட்டை முன்னாடியே கொடுத்துருந்தா என் வீட்டுக்கார எப்படி தெருத்துருவா போய் பாலை ஊத்தி கஷ்டப்பட தேவையில்ல சித்தப்பா தங்கச்சிய சீமா வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல அப்போ உன் தங்கச்சிய ஒரு பெரிய பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஆசை உனக்கு இருக்கு ஆமா அது போதும்டா ராசா மத்தத நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியம் கூட உனக்கு இல்ல நான் ஒருத்தரை பிடிச்சு வச்சிருக்கிறேன் தங்கச்சி எங்கடா தங்கச்சி வாக்குனே வாசுகே இதோ பாருடா நீ எவ பின்னால வேணாலும் சுத்து எவ்வளவு வேணும்னாலும் செலவு பண்ணு நீ அவளை காதலிச்சாலும் சரி இல்ல அவ வயித்துல கர்ப்பமாயி ஒரு குழந்தையோட வந்தா கூட பரவாயில்ல எனக்கு வரப்போற மருமக ஒரு கோடீஸ்வரியா தான் இருக்கணும் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க சித்தப்பா இனிமே உன் பேரு வாசுகி இல்ல கோடீஸ்வரி கருப்பு கண்ணாடியால முழுசா மூடி ஒரு வெள்ளக்கார் வரத அதுக்குள்ளதான் மாப்பிள்ள இருக்கான் நீ அவனை நல்லா ஏமாத்தணும் இவன் ஒரு கோடீஸ்வரின்னு அவனை நம்ப வைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இவன் நட உட பாவனை எல்லாம் மாறணும் அவன் உன் மேல காதல் வசப்படணும் அவன் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அவனை மடக்கி அந்த மாமியாரை நம்ம பழி வாங்கணும் இதுதான் என் ஐடியா வாசுகி ஏம்மா ஐயோ வாசுகி தங்கச்சி வாசுகி தங்கச்சி கைதா சித்தப்பா நீங்க ரொம்ப நல்ல மாப்பிள்ள பிடிச்சிருக்கீங்க எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிக்கிது என்ன அது இது வெக்கம்னு நினைக்கிறேன் பட்டணத்துல வெக்க கூட இருக்குமா ஏண்டா அழகா சேலை கட்டி மகாலட்சுமி மாதிரி இருக்காளே அவ கோடீஸ்வரியா இருப்பாளோ பொண்ணு பாக்குறதே எனக்கு அல்பம் அவன் 100 ரூபாய் கூட தர மாட்டா அவனு கோடீஸ்வரியா ஏதோ எக்ஸ்போர்ட் கம்பெனில டெய்லரிங் வேலை பாக்குற பொண்ணு மாதிரி இருக்கு அத பார்த்து சொல்லி விடுறியா நீ உங்க அம்மாட்ட நல்லா உதவாங்க போற அப்ப வேற ஃபிகரை தேடுவோம் ஹலோ கோடீஸ்வரி என் பேர் புவனேஸ்வரி இல்ல நீங்க கோடீஸ்வரியே தான் உங்க அப்பா செத்து போயிட்டானா அப்பா நமக்கு சொத்து வாங்கலா கோடீஸ்வரி மாட்டிக்கிட்டா உங்க அப்பனுக்கு சாரி உங்க அப்பா எத்தனை கோடி இருக்கும் 1 கோடி 2 கோடி 3 கோடி 4 கோடி பல கோடி இருக்கிறா அடுத்தது கல்யாணம் தான் கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் இருங்க சொல்றேன் திங்கிறது சும்மா வர
பிகர் மாட்டா எனக்கு உதவிடுதா அவங்களுக்கு. பாத்தியா எப்படி தெரு தெருவா ரோட் ரோடா கோடீஸ்வரியை தேடி அலையறான்னு. இவனை சும்மா விடலாமா? சரி வாசிக்கு தான் அந்த பாக்கணும், எங்களை என்னத்துக்கிட்டாண்ட பிக் பாக்கெட் அடிக்கத்தான். வாசுகி தானே அவனை பார்த்திருக்கா, அவன் வாசுகியை பார்க்கலாமா? ரெண்டு பேரும் ஒருத்தர் சந்திச்சுக்க வேண்டாமா? ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு இது வர வேண்டாமா? என்ன பெருசு, நீ ஊர்ல விவசாயம் பண்ணியா இல்ல வேற ஏதாவது? சரி சரி சரி. என்னமா அது? இது வெக்கம் தான். பரமானி அடிக்கடி இந்த மாதிரி வைக்கப்படாத, ஓடி போட போறேன்.